ஹாய் ஃபோக்ஸ், கடன் வாங்குவது குற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி சிந்தனை. கடன் வாங்கின கடங்காரன்னு உங்களை யாராவது திட்டினா உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குமா இல்லையா? அப்போ ஒரு வருத்தமாக இருக்குன்னா அது ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கல இல்லை. ஸோ பட் அது உண்மை கிடையாது. கடன் அப்படின்றதுடைய அர்த்தம் கடமை அப்படின்னு சொல்கிற இன்னொரு அர்த்தமும் உண்டு. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வாங்குகிறோமோ அதை திருப்பி செலுத்துகிற கடமை கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த அர்த்தம். சரி, இப்போ கடன் எதுக்காக நம்ம வாங்குகிறோன்றதை பொறுத்து தான் அது ஒரு குற்றமான ஒரு செயலாக இல்லையா அப்படின்றது அமையும். அது நமக்கு மகிழ்ச்சிகரமான விஷயமா இல்லையான்றதும் அமையும். அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்குறது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அது யாரும் இப்போ பண்ணுறதில்ல. எல்லோரும் அந்தளவுக்கு அவேர்னஸும் வந்துடுச்சு. ஸோ எனக்கு இன்றைக்கி தேவைகளுக்கு கடன் வாங்குறதை தவிர்த்து நம்மளுடைய தேவைகளை குறைத்து கொள்வது நல்லது. ரெண்டாவது காரணம், நம்மளுடைய மகிழ்ச்சிக்காகவும் ஆசைகளுக்காகவும் கடன் வாங்குவது. அதுதான் கொஞ்சம் நிறைய இருக்குது சமுதாயத்தில். அதற்கு தடை வேணும்னா முதல்ல நமக்கு நாமே நோ சொல்லி பழகணும். நோ சொல்லி பழகணும்னா என்ன? இன்றைக்கி இந்த சட்டை, எனக்கு ஒரு கடைக்கு போகிறோம், இந்த சட்டை பார்த்தோன்னே எனக்கு அழகாக பிடிச்சிருக்கு, உடனே வாங்கிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை மாற்றி, அந்த எண்ணத்தில் இருந்து விடுபட்டு, சரி நாளைக்கு இதே சட்டையை நாளைக்கு 2 நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரை போட்டுட்டு 2 நாள் கழித்து யோசித்து பார்த்திங்கன்னா அந்த இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சட்டையாக தெரியும். ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தடாலஜி கடனை வாங்குறதை தவிர்க்கிறது. ஸோ ஒரு பெரிய கல்யாணம் செய்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ செலவழிக்கணும், இது பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களை டக்குன்னு வரும் நமக்கு. அந்த ஒரு இன்னொரு கல்யாணத்துக்கு போகும்போது நான் இதோட பெட்டராக பண்ணோண்டா அப்படின்னு நினைப்போம். ஆனால் 2 நாள் கழித்து அதை யோசித்து பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத ஒரு கடனாக தெரியும். ஸோ இது ஒரு விஷயம். 3வது, கடன் வளர்ச்சிக்காக, உன்னோட தொழில் வளர்ச்சிக்காக. ஸோ அப்போ அந்த கடன் வாங்கி அந்த கடனால் இந்த பணத்தை என்னால் பெருக்க முடியும் என்றால் கடன் வாங்கி இந்த உலகத்தில் போராடுவது தவறான விஷயம் கிடையாது. ஒரு சில டைமும் தோற்று போகலாம். நம்ம தோற்காமல் எல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த தோற்றாலும் அதுலேருந்து எழுந்து திரும்பியும் நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு கடன் வாங்குங்க. ஸோ கடனே இல்லாத உலகம்ன்றதை விட கடனை கடமையாய் நினைத்து செய்யும் ஒரு உலகத்தில் நம்ம வாழ வாழ்த்துகிறேன். பாய்.